Exercise number 4.2. Sum number 6. Find the domain of first subdivision f of x equal to sin inverse of modulus of x minus 2 is divided by 3 plus cos inverse of 1 minus mod x is divided by 4. Okay, இதனுடைய domain என்ன அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. So given question பாத்தீங்கன்னா f of x given question அப்படியே எடுத்து எழுதிக்கோ. f of x equal to sin inverse of mod x minus 2 is divided by 3 plus cos inverse of 1 minus mod x is divided by 4. So first நான் என்ன செய்யறேன், இந்த ஃபங்க்ஷன் மட்டும் sin inverse of ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். Take sin inverse of mod x minus 2 is divided by 3. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு domain of sin inverse of x, you know the formula, domain of sin inverse of x என்ன minus 1 லேருந்து plus 1 குள்ள இருக்கணும். அப்ப sin inverse உடைய domain வந்து minus 1 லேருந்து plus 1 அப்படின்னா இங்க x க்கு பதிலா இந்த டேர்முக்கு அதை எடுத்துங்க. So minus 1 is less than or equal to mod x minus 2 is divided by 3 is less than or equal to 1. So இந்த 3 அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே இதுல ஒரு 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -3. இத 3 ஆ மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆயிடும். இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 1 வந்துரும். So அப்ப -3 is less than or equal to mod x minus 2 is less than or equal to 3. ஓகே, அடுத்து இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணனும். ஏனா வெறும் x மட்டும் நமக்கு தேவை. So அப்ப என்ன பண்றேன், -2 க்குள்ள ஒரு +2 ஆட் பண்ணா அப்ப இந்த +2 இது கூடயும் ஆட் பண்ணனும், இது கூடயும் ஆட் பண்ணனும். So அப்ப -3 plus 2 is less than or equal to mod x minus 2, அதுல ஒரு +2 ஆட் பண்றோம், இதுல ஒரு +2 ஆட் பண்ணீங்கன்னா is less than or equal to 3 plus 2. அப்படியே மூணு டேர்ம்லயும் ஒரு 2 நான் ஆட் பண்றேன். அந்த 2 ஆட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க, -1 is less than or equal to mod x, இந்த +2 -2 கேன்சல் ஆயிடும், mod x is less than or equal to 5. So this implies mod x is greater than or equal to -1. ரெண்டா பிரிக்கிறோம். Mod x is greater than or equal to -1. Another one is mod x is less than or equal to 5. Okay, ரெண்டு தனித்தனியா பிரிச்சுக்கங்க. Mod x is greater than or equal to -1, அப்புறம் mod x is less than or equal to 5. So இந்த mod x is greater than or equal to 1 இருக்குல்ல, அது தனியா எடுத்துக்கிறேன். So mod x is greater than or equal to -1, அந்த mod ரிமூவ் பண்ணும்போது both plus or minus ரெண்டையும் ரெப்ரசன்ட் பண்ணும். So அப்ப x plus x is greater than or equal to -1 or minus x is greater than or equal to -1. So இது அப்படியே எழுதிக்கலாம், x is greater than or equal to -1 or இது என்ன பண்ணும், மைனஸ் இருக்கனால ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் ஆகும். அப்படி மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது சைனும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இது மாதிரி வந்து இன்ஈக்வாலிட்டி சிம்பிள் இருக்கும்போது ஒரு மைனஸ் ஆல போத் சைடு மல்டிப்ளை பண்ணும்போது அந்த சைன் சேஞ்ச் ஆயிடும். கிரேட்டர் தென் சிம்பிளா இருந்தா லெஸ் தென் சிம்பிளாகவும், இல்லை லெஸ் தென் சிம்பிளாகவும் கிரேட்டர் தென் மாறும். அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது அதே மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நான் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது பிளஸ் எக்ஸ் ஆயிடுது, பிளஸ் 1 ஆயிடும், இந்த சைன் சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x is greater than or equal to -1 or x is less than or equal to 1 அப்படின்னு கிடைக்குது. பாருங்க, -1ஓட x பெருசு, x விட 1 பெருசு. ஸோ அப்போ அதை எப்படி சார் நம்ம எழுதலாம் அப்படின்னா அதனுடைய ரேஞ்சை -1 is less than or equal to x is less than or equal to 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி நான் mod x is less than or equal to 5 இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸை வச்சு எழுதுறேன். plus x is less than or equal to 5 or minus x is less than or equal to 5. So அப்ப x is less than or equal to 5 or இதை மைனஸ் ஆல் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும். ஆனா சைன் சேஞ்ச் ஆயிடும், லெஸ் தென் சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் சிம்பிளா சேஞ்ச் ஆயிடும். So அப்ப x is less than or equal to 5 or x is greater than or equal to -5. இங்க பாத்தீங்கன்னா -5 is less than or equal to x is, ஏன்னா -5 விட x பெருசு, x விட 5 பெருசுன்னு சொல்லிருக்கான். So அப்ப ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதும்போது -5 is less than or equal to x is less than or equal to 5. ஸோ அப்போ நமக்கு இங்கே ஒரு ரேஞ்சு, இங்கே ஒரு ரேஞ்சு கிடச்சிருக்கும். ஸோ மொத்தமாக அது ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா அப்போ இதுக்கு கிடைச்ச வேல்யூ என்ன, -1 is less than or equal to x is less than or equal to 1. தென் இதுக்கு கிடைச்ச கண்டிஷன் பார்த்தீங்கன்னா -5 is less than or equal to x is less than or equal to 5. ஸோ இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் வச்சு போட்டது மட்டும்தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நமக்கு இன்னொரு டேர்மும் இருக்குது, அதை எடுத்துக்கங்க. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸில் இருக்குது. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 minus mod x is divided by 4. அதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x என்ன, -1, 1. டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x என்னது, -1, 1. ஸோ அதே மாதிரி எடுத்தீங்கன்னா -1 is less than or equal to 1 minus mod x is divided by 4 is less than or equal to 1. ஸோ அப்படியே 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -4, இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகிடும், 1 minus mod x அப்படியே இருக்கும். இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. அடுத்து நம்ம அந்த ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த 1 ரெடியூஸ் பண்ணணும். 1 ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணுறேன், ஒரு -1 சேர்த்துக்கேன். அப்போ இங்கே ஒரு -1 சேருங்க, இதில் ஒரு -1, இதில் ஒரு -1. அப்போ சேர்த்தா என்ன ஆகும், -4 -1 is less than or equal to 1 minus mod x minus 1 is less than or equal to 4 minus 1. ஸோ பாருங்கள், அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -5 ஆகிடும், இதில் +1 அந்த -1 கேன்சல் ஆகிட்டு மைனஸ் ஆஃப் mod x அப்படின்னு இருக்கும். தென் 4 minus 1 3 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படி ஃபுல்லாக ஒரு மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஏன்னா மைனஸ் mod xன்னு இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால இது 5 ஆகிடும், இது mod x ஆகிடும், இது 3 ஆகிடும். ஆனால் சைன் சேஞ்ச் ஆகும், ஏன்னா மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் ஆகிடும், கிரேட்டர் than or equal to வந்துடும். அப்போ 5 is greater than or equal to mod x is greater than or equal to -3 அப்படின்னு வருது. ஸோ இது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா
ஸோ இப்போ நான் வந்து ரிவர்ஸில் அப்படியே எழுதுகிறேன் -3 is less than or equal to x is less than or equal to 5. இது தனித்தனியாக பிரிச்சிங்க. mod x is greater than or equal to -3. another one is mod x is less than or equal to 5. So mod x is greater than or equal to -3 or -x. இந்த mod x ரிமூவ் பண்ண ப்ளஸ் வச்சு ஒன்று வரும், மைனஸ் வச்சு ஒன்று வரும். தனித்தனியாக பிரிக்கிறேன். x is greater than or equal to -3 or -x is greater than or equal to -3. இது அது மாதிரி ரெண்டாக பிரிச்சிங்கன்னா x is less than or equal to 5 or -x is less than or equal to 5. இதில் x is greater than or equal to -3 or இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ண இதுவும் ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும், சைன் சேஞ்ச் ஆகிடும். இப்போ x is less than or equal to 3 வரும், கமா x is less than or equal to 5 or இதை வந்து ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இது ப்ளஸ் ஆகிட்டு இது மைனஸ் ஆகிடும். அப்போ ரெண்டு பக்கம் நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணதுனால இந்த லெஸ் தென் சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் சிம்பிளாக மாறிடும். ஸோ அப்போ இது எப்படி சார் எழுதலாம் பாருங்கள், -3 விட x பெருசு, x விட 3 பெருசு. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா -3 is less than or equal to x is less than or equal to 3 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எழுதும் போது -5 விட x பெருசு, x விட 5 பெருசு. ஸோ அதை எப்படி எழுதலாம், -5 is less than or equal to x is less than or equal to 5. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே காமனாக என்ன இருக்குது சார் அப்படின்னு டொமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா hence the domain is -5, 5. ஏன்னா அதுலேயும் வந்து நமக்கு -5, -5 வந்திருக்கும், இதுக்கும் -5, -5 வந்திருக்கும்.